சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டு மார்க்கத்தை பேண்டுறாங்களா, முகத்தை முழுக்க மூடிக்கிட்டு ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. படம் எப்படி இருந்துச்சு, ஹீரோவுடைய அந்த ஆக்ட், அந்த நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்கும் பொழுது, இஸ்லாமிய தீன்குல பெண்மணி தலை சூப்பரா நடிச்சாரு, தலை இந்த படத்துல எவ்வளவோ படத்தை பார்த்திருக்கிறேன், இந்த படத்தை மாதிரி வேற எந்த படத்திலையும் நடிச்சது இல்ல. யாரு? இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள். இளம் பெண்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க சினிமா மோகத்திலேயே போகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சினிமாவில் என்ன படம் எடுக்கிறான், எதை நமக்கு சொல்லி கொடுக்கிறான்? முழுக்க முழுக்க ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் வன்முறைகளையும் கெட்ட விஷயங்களையும் இன்றைக்கு படமா நடிக்கிறான். அதை பார்த்துட்டு வந்து அதை சூப்பர்னு சொல்லக்கூடியவங்க, நான் இன்னைக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை படித்தேன், அதில் சொல்லப்பட்ட சட்டம் என்னுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது சொல்றமா. அடுத்தவங்க ஒரு தவறு செய்கிற பொழுது, ஏனப்பா இந்த தவறை நீ செய்கிறாய், எதற்காக நீ வரதட்சணை வாங்குகிறாய்? அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல ஆணத்தான மகர் கொடுக்க சொல்ற, நீ எதுக்கு வரதட்சணை வாங்குற? ஒரு குர்ஆனை படிச்சு இத பேசி இருப்பாங்களா, அல்லது ஒரு மார்க்க சட்டங்களை பொது நபர்களுக்கு போய் சொல்லி இருப்பாங்களா, அல்லது தனிப்பட்ட எவ்வளவோ அநியாயங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக ஒவ்வொரு வீடு வீடா போய் மார்க்கத்துக்கு மாத்தமா நடக்காதீங்க என்று பேசி இருப்பார்களா? அப்ப இவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் அந்த அநியாயத்தில் அவங்களும் ஒரு ஆளாக, அப்ப இந்த அளவுக்கு பெண்கள் மாறி போனால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு அம்மாப்பட்டினம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கிலே நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, இந்த நிகழ்ச்சியிலே பெற்றோர்களின் பொறுப்புகளும் பிள்ளைகளின் கடமைகளும் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை எடுத்துக்கொண்டால், நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டத்தை எந்த அளவிற்கு மதித்து நடக்கிறோம் என்று எடுத்து பார்க்கிற பொழுது, சமீப காலமாக நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமான பல காரியங்களை நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை செய்ய வைக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்கிறது. இது போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால், மோசமான தவறாக மக்களை வழிநடத்தக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் நம்முடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால், அதிலே பெற்றோர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னென்ன உத்தரவிடுகிறது, அதே போல இன்றைக்கு ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறது என்று சொன்னால், வளர்ந்து வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை எப்படி கவனிக்கணும் என்பன போன்ற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் முறையாக கடைபிடிக்கப்படுவது கிடையாது. அதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் எனக்கு இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளை விட முற்றிலும் வேறுபட்ட வித்தியாசமான ஒரு கொள்கையை தான் அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாமாக தந்திருக்கிறான். நீங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் எடுத்து பாருங்க, எத்தனையோ பல கொள்கைகள். நாங்கள் ஆன்மீக ரீதியில் மக்களை வழி நடத்துறோம், அரசியல் கொள்கைகளை கூட விட்டு விடுங்கள், பொருளாதார அடிப்படையில் மக்களை வழிநடத்தக்கூடிய கொள்கைகளை கூட விட்டு விடுங்கள், ஆன்மீக ரீதியில் மக்களை வழிநடத்தக்கூடிய கொள்கைகள் என்று இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கமும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் ஆன்மீக ரீதியிலே வழி நடத்துகிறது. இப்படி ஆன்மீக ரீதியில் வழி நடத்தக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இந்த உலகத்தில் மக்களை வழி நடத்துது, மத்த கொள்கைகள் எல்லாம் மக்களை எப்படி வழி நடத்துகின்றன என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொள்கைகளும் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன?
நீ எந்த தவறும் செய்து விடாதே, நீ எந்த தீமையான காரியத்திலேயும் ஈடுபட்டு விடாதே, நீ நிறைய நன்மையான காரியத்தை செய்து கொள், நீ உன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள், நீ உன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள். எவ்வளவு சூழல்கள் நம்மை வழிகெடுக்க நினைத்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள் என்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக சித்தாந்தங்களும் மக்களுக்கு இந்த கருத்தை முன்வைக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் இந்த கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் சும்மா பெயரளவுல முஸ்லீமாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தரல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்தில் அறகுறையா இருந்து விட்டு சில விஷயத்தை செய்வேன் சில விஷயத்தை செய்யாம இருப்பேன் என்று நீங்க இருக்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, இஸ்லாமிய சித்தாந்தத்தை நம்பி விட்டீர்களா? அப்படி இஸ்லாமிய சித்தாந்தத்தை நீங்கள் நம்பிவிட்டால் உதுகுலு ஃபி சில்மி காஃபா, நீங்கள் அந்த இஸ்லாத்தில் உங்களை முழுவதும் நுழைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தான்களுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றாதீர்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய போதனைகளிலேயும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நாம நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும், நாம நம்முடைய வாழ்க்கையை தவறுகளில் இருந்து விடுவித்து நன்மையான காரியத்தை நோக்கி கொண்டு போகணும் என்கிற வழிகாட்டுதல் இருக்கிறது. இதையும் தாண்டி ஒருபடி மேல இஸ்லாம் மற்ற ஆன்மீக கொள்கைகளை விட எப்படி வித்தியாசப்பட்டு நிற்கிறது? பல நன்மைகள் செய்யணும்னு நீங்க இருக்கிறீங்கல்ல, பல தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, இது வெறுமன சுயநலத்தோடு மட்டும் இருந்து விடக்கூடாது, நான் மட்டும் தப்புச்சா போதும் இருந்து விடக்கூடாது. உங்களை சார்ந்து வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை எடுத்து சொல்லி, அந்த தீமையான காரியம் இதெல்லாம் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிரும் என்று எடுத்து சொல்லி, அது போன்ற விஷயங்களில் இருந்து மற்றவர்களை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பையும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன காரியம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுமோ அது போன்ற காரியத்திலிருந்து நீங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையை அந்த மறுமை நாளில் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் அதிலே தொடர்ச்சியாக சொல்லுகிறான், உங்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொண்டால் பத்தாது, அகிலிக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்களே, உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மறுமையில் காத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக முழுக்க முழுக்க நெருப்பாலான வேதனை தான் மறுமையில இருக்கும் நரகத்துல. அப்ப அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள்ல நீங்க ஒரு ஆளா வந்துடக்கூடாது, உங்க பிள்ளைங்க அதுல வந்துடக்கூடாது, உங்களுடைய மனைவியர்கள் அதுல வந்துடக்கூடாது, உங்க குடும்பத்தினர் அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக நீங்க மட்டும் நரகத்திலிருந்து தப்பிச்சு விலகி போய் உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிலையில நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள் நரகத்தில் போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு பணியை நம்பிக்கை கொண்ட நபர்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே. அப்ப இதுலதான் இஸ்லாம் தனித்து நிற்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகள் என்பது நாம் மட்டும் பின்பற்றுவதற்கு கிடையாது. இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகள் குறிப்பாக நம்மை சார்ந்து வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு முறையாக எடுத்து சொல்லி அந்த குடும்ப உறுப்பினர்களை பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினாங்களே, எப்படி உருவாக்கினாங்க? எப்படிப்பட்ட நபி தோழர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட நபி தோழியர்களை உருவாக்கினார்கள். உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழியை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். இன்றைக்கு நான் குடும்பத்தில் இருக்கிறேனா, குடும்ப தலைவனாக இருந்தாலும் நான் பொறுப்பாளி.
அல்லது பெண்கள் குடும்ப தலைவியா இருக்கிறாங்களா அவங்க பொறுப்பாளி, அல்லது அந்த குடும்ப தலைவர் தலைவியாக இல்லாம குடும்பத்தில் உள்ள இதர உறுப்பினர்களா இருக்கிறாங்களா அவங்க பொறுப்பாளி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள், நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் என்ன கேள்வியை மட்டும் கேட்க மாட்டான், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா சொர்க்கத்துக்கு போ, அது மட்டும் அல்லாஹ்வுடைய கேள்வியாக இருக்காது. 5 நேரம் டெய்லி தொழுதியா சொர்க்கத்துக்கு போயிடு, குர்ஆனை கரெக்டா ஓதுனியா சொர்க்கத்துக்கு போயிரு, தினமும் துவா செஞ்சியா திக்ர் செஞ்சியா சொர்க்கத்துக்கு போயிரு, ஒவ்வொரு ரமலான் மாதம் வந்தால் அந்த ரமலான் மாதத்துல நோன்பு வச்சியா இது நீ சொர்க்கத்துக்கு போயிடு, உனக்கு மத்த எந்த கேள்வியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. எப்படி இந்த இபாதத்துகள் குறித்து நாம் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவோமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இபாதத்துகளையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள், அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பொறுப்பாளி, அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ்வால் அந்த தலைவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பொறுப்பாளி. நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு குடும்பம் இருக்குதா இல்லையா, மனைவி பிள்ளைங்க யாரெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆண் பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த ஆண் அந்த பொறுப்புல எப்படி இருந்தா மத்த எவ்வளவு விஷயத்துல கரெக்டா இருந்திருப்பான், இப்படி மத்த விஷயத்தில் சரியாக நடந்ததை போல, ஒழுக்கத்தில் சரியாக நடந்ததை போல, பொருளாதாரத்தில் நீதமாக நடந்ததை போல, தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துகிற விஷயத்துல ஒரு ஆண் கரெக்டா இருந்தானா, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தர்த்தி பண்ண விஷயத்துல, பிள்ளைங்களை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற விஷயத்துல ஒரு ஆண் சரியா நடந்தானா, ஆண் இடத்துல அந்த விசாரணை இருக்கத்தான் செய்கிறது. அதிலே தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅதிஹா வ வலதிஹி, ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெண் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அந்த பெண் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து மறுமையிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவாங்க. எப்படி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டுமோ அதே மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளிடத்துல எதையும் கேட்பான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி நான் என் குடும்பத்துல எந்த மாதிரி நடந்துகிட்டேன், நான் என் குடும்பத்தை எந்த அடிப்படையில் வழி நடத்தினேன், குடும்பத்தை நன்மையான அடிப்படையில் வழி நடத்தினா, குடும்பத்தை தீமையான அடிப்படையில் வழி நடத்தினா, அல்லது குடும்பத்தில் சில தவறுகள் நடக்கிற பொழுது அந்த தவறுகளை கண்டும் காணாமல் நான் இருந்து கொண்டேனா, அல்லது அந்த தவறுகள்ல நான் தலையிட்டு அதிலிருந்து என்னுடைய குடும்பத்தை மீட்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சேனா என்ற அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்பான். இதுல எந்த ஆணும் தப்ப முடியாது, எந்த பெண்ணும் தப்ப முடியாது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அந்த நபி தோழர்களுக்கு சொன்னார்களே, அந்த நபி தோழியர்களுக்கு சொன்னார்களே, அதனுடைய வெளிப்பாடு அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த தலைமுறைகள் எப்படியெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள், ஒழுக்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாறினார்கள், பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள், சமூக சேவைகளில் தம்மை ஈடுபடுத்தக்கூடியவராக மாறினார்கள், தீமையான காரியத்தில் விலகுவதில் எந்த அளவிற்கு முன்னாடி சமுதாயமாக அன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் திகழ்ந்தார்கள் என்று ஒப்பிடுவதாக இருந்தால் நிறைய செய்திகளை அன்றைய கால வரலாற்றிலிருந்து சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நாம எங்க தப்பு பண்றோம் தெரியுமா, அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் உருவாக்குற விஷயத்திலேயே நாம நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது மார்க்கத்தை நல்ல அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க சட்ட திட்டங்களை ஓரளவு அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பிள்ளை வளர்ப்பு விஷயங்கள்ல நாம எவ்வளவோ கோட்டை விடுகிறோம். நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருக்கிற நாம நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல ஜாலி முக்கியம், நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது முக்கியம். இன்னும் சொல்ல போன ஒரு படி மேல மார்க்க விஷயத்திற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிச்சு இங்கிலீஷ் நுனிநாட்டில் பேசக்கூடிய அளவுல இருக்கணும், நல்ல மார்க் எடுத்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு வரணும் என்று இது போன்ற விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்கக்கூடியவர்கள்
நம்முடைய பிள்ளையினுடைய உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மார்க்கத்தை போதிச்சிருக்கிறோமா? அது கைப்பிள்ளையாகவே இருக்கட்டுமே, நம்முடைய பராமரிப்புல வளரக்கூடிய பிள்ளையாகவே இருக்கட்டுமே, அந்தந்த வயசுல என்ன சட்டத்தை சொன்னால் அது அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளுமோ ஆரம்பத்துல அந்த பிள்ளைய வழிகாட்டுறோமா? அதான் இன்னைக்கு டெக்னாலஜியே நிறைய மாறி போயிடுச்சுங்க. நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது வீட்டுல சின்ன பிள்ளைய தூங்க வைக்கிறதா இருந்தா கூட என்ன சொல்லி தூங்க வைப்பாங்க? வீட்டுல பாட்டிமார்கள் எல்லாம் தொட்டில் ஆட்டும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அத ஒரு ராகமா சொல்லி நாம ஏற்று இருக்கிற அந்த ஏகத்துவ கொள்கை இருக்குது, அந்த ஏகத்துவ கொள்கையை ராகமா சொல்லி தூங்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு நாம பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஆரம்பத்துல சாப்பிட வைக்கும் பொழுது வெளியே அங்கங்க ஆளை காட்டி அந்த சின்னமா நிக்கிறாங்க பாரு, இங்க பெரியம்மா நிக்கிறாங்க பாரு, நீ சாப்பிடாட்ட அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க என்று இப்படி சொல்லி சாப்பிட வச்ச சமுதாயம் இன்னைக்கு எப்படி சாப்பிட வைக்கிறோம்? ஒண்ணு வேண்டாம், கையில ஒரு போனை கொடுத்துட்டா போதும். என் பிள்ளை சாப்பிடாம இருக்குதா, கையில ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துட்டா போதும். அதுல ஏதாவது கார்ட்டூன் விஷயங்கள் வரும்ல, கார்ட்டூன் பாட்டுலாம் சில இது வரும்ல, அதை கொடுத்துட்டா சாப்பிடாத புள்ள எவ்வளவு சாப்பாடு ஊட்டினாலும் அதனுடைய லெவலை மீறி சாப்பிடுற அளவுக்கு முழுக்க முழுக்க அந்த போனை கொடுத்து நம்ம பிள்ளைங்களை தவறான பாதைக்கு கொண்டு போனது யாரு? சின்ன வயசுதான். நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மார்க்கத்தை சொல்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரணும்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு நாம நம்ம பையனுக்கு மார்க்கத்தை போதிச்சுக்குவோம், நாம நம்ம பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு மார்க்கத்தை போதிச்சுக்குவோம். இப்ப சின்ன வயசு இதுல கடுமையா அழுதுகிட்டு இருக்குதா? இன்னைக்கு எவ்வளவோ பல பெற்றோர்களை பார்க்கிறோம். பஸ்ல எல்லாம் போவாங்க, பஸ்ல போகும்போது புள்ள அடம் பிடிச்சு அழுவுதுன்னு வைங்க, அழுகை நிறுத்துறதுக்கு நம்ம கையில வச்சிருக்கிற ஆயுதம் என்ன? உடனே போனை எடுத்து கொடுத்து யூடியூப் பண்ணி போட்டு பாரு. இன்னும் அதுவும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த பிள்ளைய யூடியூப்ல டைப் பண்ணி நம்ம எந்த பாட்டை பார்த்துக்கலாம், நாம எந்த இதை விரும்பி பார்த்துக்கலாம் என்று முழுக்க முழுக்க இப்படி வழிகாட்டிட்டு போறோமே. இப்படி சின்ன வயசுலேயே நீங்க அந்த யூடியூப் பக்கம் அந்த பிள்ளைய வழிகாட்டுனா, செல்போன்ல கொடுத்து அந்த பிள்ளைய வழிகாட்டினா, அல்லது வீட்டுல அது போன்ற விஷயங்களை டிவியில போட்டு இப்படி வழிகாட்டினா, அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரிதான பிறகு எப்படி இறையச்சத்தை நீங்க அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும்? எப்படி மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை போதிக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் குறை வைத்தார்களா? உதாரணத்திற்கு நீங்க எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுடைய பேர குழந்தைகள்ல ஒருவர் ஹசன் ஹுசைன் என்கிற பேர குழந்தைங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன். அந்த பேர குழந்தைங்கள்ல ஒருவர் வீட்டுல கிடக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில சாப்பிடுது. பொதுவா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் கீழே சாப்பிடுற பொருள் கிடந்தா அதை எடுத்து சாப்பிடுவது பிள்ளைகளுடைய வழக்கம். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வின் தூதருடைய பேரர்களில் ஒருவர் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன பார்த்தாங்க? சரி, சின்ன பிள்ளை தானே, சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு இருந்தாங்களா? தன்னுடைய கையை வாயில விட்டு பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்து விட்டு, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நபியினுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற அந்த பொருளை தடுத்து இருக்கிறான் என்று தெரியாதா? ஜகாத்தான பொருள், ஜகாத்னா என்னன்னு இந்த குழந்தைக்கு தெரியாது. இருந்தாலும் நபியினுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் ஜகாத்தை தடுத்து இருக்கிறான். அந்த பேரித்தம்பழம் ஜகாத்தினுடைய ஒரு பொருளாக இருக்கும் பொழுது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு விளக்கி, சின்ன பிள்ளை தானே சாப்பிட்டுட்டு போகட்டும் என்று இருந்து விடாமல் அந்த பிள்ளைக்கு எப்படி பக்குவமாக சொல்ல முடியுமோ அப்படி பக்குவமாக சொல்லி வாயில இருக்கிற அந்த பேரித்தம்பழத்தை துப்பு. நம்முடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜகாத்தை தடுத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறாங்கன்னா, இப்படி சிறு வயதிலேயே மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா தானே நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கரெக்டா இருக்கும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5இல் விளையாதது 50ல விளையாதும்பாங்க. நம்ம பிள்ளைய தர்த்தி பண்ணணும்னு வைங்க, நம்மளுடைய பிள்ளைய மார்க் அடிப்படையில் பண்படுத்தி பக்குவப்படுத்தணும்னு வைங்க, ஆரம்பத்தில் சின்ன வயதுல இருக்கும் பொழுது நாம நம்மளுடைய பிள்ளைகளை மார்க் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். எப்போது நாம் அப்படி மார்க் அடிப்படையில் கொண்டு வராமல் இருக்கிறோமோ அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு சமுதாயம் போகக்கூடிய அந்த போங்குகளை பாருங்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பொறுப்பற்றவர்களாக, பிள்ளைங்க மேல அக்கறையற்றவர்களாக, அக்கறைனா உலக விஷயத்தில் அக்கறை இருக்கும். நம்ம பிள்ளைக்கு உடம்பு முடியலையா உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம், அந்த அக்கறை இருக்குது. நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமா, இங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், நம்ம ஊர்ல இல்லாட்டல இங்க இருந்து 1 மணி நேரம் பயணப்பட்டாவது நம்ம பிள்ளை போய் படிச்சுட்டு வரட்டும், இந்த உலக கல்விக்கு எவ்வளவு அக்கறை காட்டுறோம்.
இப்படி உலக கல்விக்கும் நம்ம பிள்ளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவோ கவனம் எடுக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு மார்க்க விஷயத்துல கவனம் எடுக்காததுனால எது மார்க்கத்துல ஹலாலு எது மார்க்கத்துல ஹராமு என்ற விஷயம் அவர்களுக்கு முறையாக போதிக்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர் பட்டாளம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? மத்த சமூகத்தை விட ஆக மோசமாக இன்றைக்கு போதை விஷயத்துல நம்ம சமூகம் போய்கிட்டு இருக்குதா இல்லையா? நீ கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்களேன். மத்த சமூகத்திலேயும் போதை கலாச்சாரம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நம்ம சமூகத்தில் நீங்க எடுத்து பாருங்களேன், அதை விட ஒருபடி மேல போதைக்கு அடிமையாகி போய் இருக்கிறார். முழுக்க கஞ்சாவிற்கு அடிமையான இளைஞர்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? முழுக்க நம்மளுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது, நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. நாம் ஏற்றிருக்கிற அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக ஒரு பக்கம் அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவோ பல சட்டத்தை கொண்டு வர்றான், வக்ஃபு திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றான். ஆனா இன்றைக்கு இருக்கிற போதை ஆசாமிகள் எடுத்து பாருங்க, நம்ம சமூகத்துல போதைக்கு அடிமையாய் போய் இருக்கிறானே, அப்படி அடிமையாய் போய் இருக்கிறவனுக்கு இந்த அக்கறை இருக்குதா? அது ஏன் வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தா? இஸ்லாத்துல எதுக்கு மூக்க நுழைக்கிறான்? இப்படி இஸ்லாத்தை மூக்க நுழைப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? நம்ம நாட்டு சட்டம் அப்படி எதுவும் கொடுக்கலையே என்கிற எந்த சமூக சிந்தனை இருக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன கிடைச்சா போதும், கையில கொஞ்சம் காசு கிடைச்சா போதும், காசுக்கு போத வஸ்து கிடைச்சா போதும், கொஞ்சம் கஞ்சா பொட்டலம் கிடைச்சிட்டா போதும், அல்லது தண்ணி அடிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிட்டா போதும், எனக்கு என்னுடைய முழுக்க என்னுடைய கவனம் எல்லாம் நான் போதையோட இருக்கணும் என்று போதையிலேயே அடிமையாகி கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு மாறி போயிட்டாங்கன்னா, அவனுக்கு உலக சிந்தனையே இருக்க மாட்டேங்குது, அல்லது நாம நல்லா படிக்கணுமே படிப்பு சிந்தனை இருக்க மாட்டேங்குது, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது குடும்ப சிந்தனை இருக்க மாட்டேங்குது, நமக்கு 2 தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்குது, நம்ம பெற்றோர்கள் தள்ளாத வயதுல கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெற்றோரை உட்கார வச்சு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவன், குடும்பத்திற்கு உழைச்சு போடக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவன் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். எனக்கு ஏதாவது காசு கொடுங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் போதையோட இருப்பேன், எனக்கு அந்த குடும்பம் எனக்கு அந்த போதை மாத்திரம் டெய்லி கிடைச்சிட்டா போதும், அதை தவிர்த்து எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மாறி போறாங்களா இல்லையா? எந்த அளவுக்குனா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி செய்தியிலேயே ஒரு தகவலை கொண்டு வர்றாங்க. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, இன்னும் அதிகமான நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு, நிறைய முஸ்லிம்கள் இருக்கிற ஊரு, அந்த ஊரை பற்றி சொல்லுகிறார்கள், இந்த ஊரிலே போதை பழக்கம் அதிகமாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு போதை பழக்கம் அதிகமாகி இருக்குதுன்னா, 10வது வகுப்பு படிக்கக்கூடியவன் 8வது வகுப்பு படிக்கக்கூடியவன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போய் இருக்கிறான். அந்த போதனை தண்ணி அடிக்கிற அந்த போதை மட்டுமல்ல, அதையும் தாண்டி எதை நம்ம இதர பர்பஸ்க்காக பயன்படுத்துவோமோ, நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றையே போதையாக மாற்றி பயன்படுத்துகிற ஒரு நிலை, இப்படி போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மிகைத்திருக்கிறார்கள். அது எந்த ஊரு? ஏதோ முஸ்லிம்கள் கொஞ்சமாக இருக்கிற ஊர் அல்ல, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் உள்ள வந்து போய் இருக்குதுன்னா, கஞ்சா புழக்கம் உள்ள வந்து போய் இருக்குதுன்னா, அதை விற்கக்கூடியவன் முஸ்லிமாக இருக்கிறான், வாங்குறவன் முஸ்லிமா இருக்கிறான். இப்படி முழுக்க போதைக்கு அடிமையானால் அப்ப நாம எங்க நம்மளுடைய பிள்ளைகளை கவனிச்சோம்? எல்லாம் முழுக்க அடிமையான பிறகு என் பிள்ளை இப்படி போயிட்டானே கவலைப்பட்டு என்ன செய்ய? ஆரம்பத்தில் அந்த நிலையை நாம ஆரம்பத்திலே கவனித்திருந்தால் போதையிலிருந்து அந்த பிள்ளையை ஈஸியாக மீட்கலாம். அதிலேயே முழுக்க அடிக்ட் ஆயிட்டான்னு வைங்க, அந்த போதை தான் அவனுக்கு இந்த உலகத்தில் பெருசாக இருக்கும். அதற்காக அவன் எதையும் செய்ய துணிவான், எவ்வளவு பெரிய வன்முறையிலையும் ஈடுபட துணிவான். இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள் எடுத்துக்கிடுங்க, எவ்வளவோ பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடக்குதில்ல. அங்க இருக்கக்கூடிய சில சர்வே நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? அந்த போதை பழக்கத்தில் ஈடுபட்ட சில இளைஞர்கள், அதுவும் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு பிறருடைய பொருளை எடுக்கக்கூடிய திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். வன்முறை சம்பவத்தை கையில எடுக்கிறாங்க. அவனுக்கு எப்படியாவது கையில கொஞ்சம் காசு கிடைச்சு அந்த காசை வச்சு நம்ம போதையிலேயே திளைத்து விட்டால் போதும் என்று சொல்லி அதற்காக எத்தகைய குற்றத்தையும் செய்வதற்கு இன்றைக்கு சிறுவர்களே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தகவல் வருதுன்னா, இப்படிப்பட்ட காலத்துல நீங்க சின்ன வயசுல மார்க்கத்தை எதையுமே சொல்லாம
இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் எதையுமே சொல்லாம எல்லாம் புள்ள வளரட்டும், வளர்ந்த பிறகு பார்த்துக்குவோம், இளைஞரான பிறகு பிள்ளைக்கு கொள்கையை சொல்லிக்குவோம், இளைஞரான பிறகு இஸ்லாத்தை பத்தி சொல்லிக்குவோம், இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை சொல்லிக்குவோம் என்று பின்னாடி அதையே நீங்கள் தள்ளி போட்டால் அதுக்கு முன்னாடி பல கெட்ட விஷயத்தை படித்து வந்து விடுகிறார்களே. இன்னும் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகள் எந்த அளவிற்கு மோசமாகி போயிருக்கிறாங்க. இதை நான் முஸ்லிம்களை மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த ஆட்களும் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கிறாங்கன்னா, ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி, நாமெல்லாம் அதை பார்த்த உடனே ஒவ்வொரு பெற்றோர்களுடைய உள்ளங்களும் பதை விதிக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடுகிறது. நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வீட்டில் இருந்து அருவாளை எடுத்து பையில ஒளிச்சிட்டு வந்து அதுல ஒரு மாணவனோடு சண்டையிட்டு இருக்கிறான். 1 மாத கால பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அந்த மாணவனை பள்ளிக்கூடத்திலே வச்சு, கிளாஸ் ரூம்ல இதர மாணவர்கள் முன்னாடியே வச்சு வீட்டிலிருந்து மறைத்து வந்த அந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டுகிறான் என்று சொன்னால், வெட்டினது மட்டும் இல்ல, ஒரு செய்தி சேனல்ல அது செய்தியாக போடுகிறார்கள். வெட்டி விட்டு போலீஸ் தனியா கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தவறு செய்தால் அதற்கு சில விஷயங்கள் நம்ம நாட்டில் வச்சிருக்கிறாங்க. அவங்கள நார்மலான அந்த ஜெயில போடக்கூடாது, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடணும் என்று 1008 கண்டிஷனை போடுறாங்க. வாக்குவாதம் பண்றான். என்ன செஞ்சிருவீங்க? சீர்திருத்த பள்ளியில போடுவீங்க, நான் அங்க இருந்துட்டு 18 வயசு ஆயிட்டா வெளியே வந்துருவேன் என்று சொல்லி நான் யூடியூப்பை பார்த்து இதர படங்களை பார்த்து நான் இது போன்ற அந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டேன் என்பதை அவன் ஒரு பேட்டியா குதிரையை நடனமாட வச்சு இப்படி வர்றப்ப கடைசி அவங்களே என்ன முடிவு எடுத்துட்டாங்க, இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்க மாட்டோம். காசிமுதுப்பேட்டை பக்கத்தில் இருக்க இதே புதுக்கோட்டை மாவட்டம் தான். என்ன கல்யாணத்தின் பேரில் அவ்வளவு அழிச்சாட்டியத்தை பண்ணிட்டு தொடைக்கு மேல வேட்டியை கட்டி ஆடிட்டு வந்துகிட்டு, அதே மாதிரி குதிரையெல்லாம் கொண்டு வந்து ஆடிட்டு வந்துகிட்டு, இன்னும் பள்ளிவாசலுடைய வாசல்ல, பள்ளிவாசல் என்பது எவ்வளவு பெரிய நாம புனிதமாக நடக்க வேண்டிய ஒரு இடம், அந்த பள்ளிவாசலுடைய வாசலிலேயும் அதே ஆட்டத்தை போடுறான். அவங்களுடைய ஆட்ட அராஜக தாங்க முடியாம இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டோம். அதுக்கடுத்து அந்த குடும்பத்தார்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அதுக்கடுத்து கல்யாணம் நடத்தி வைக்கப்படுகிறது. இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, இப்படி ஒரு இடத்துல எடுத்த அந்த முயற்சி அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பல ஜமாத்தார்கள் கல்யாணம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய அவ்வளவு அநியாயத்தையும் அனாச்சாரத்தையும், அங்கே நடைபெறக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளையும், அங்கே போடப்படக்கூடிய சினிமா பாடல் நிகழ்ச்சிகளையும், அதே மாதிரி சிறுமிகளுடைய நடனத்தையும், தொடக்கி மேல வேட்டி கட்டி ஆடுறதை ரசிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு பல நபர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை ஆமோதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் வெளிகட்டு போகுதா? இன்னொரு புறம் பாருங்க, இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தர்கா நிகழ்ச்சிகள் நடக்கிறது. தர்காங்கிறது அது மார்க்கத்திற்கு மாற்றம், இஸ்லாத்திற்கு மாற்றம். அது கூடுமா கூடாது, அது தனி சாப்டர். நாம இறைவன் அல்லாத அடுத்தவர்கள்ட்ட போய் கையேந்த முடியுமா? அது ஒரு தனி கான்செப்ட், அது விடுங்க. அந்த தர்கா நிகழ்ச்சிக்கு ஊர்வலத்திற்காக போகும் பொழுது அங்கேயும் இதே கூத்துகளை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மேளதாளம், புதுப்படத்தினுடைய பாட்டுகள், அதுல இப்ப இருக்கிற அந்த விடல பசங்க இருக்கிறாங்கல்ல, சின்ன பசங்க அவங்க ஒரு பக்கம் 2ஆ பிரிஞ்சுக்கிடுறாங்க. பெரிய இளைஞர்களாக இருக்கிறவங்க அவங்க ஒரு தனி டீம், அவங்க ஒரு பக்கம் நின்று வேட்டியை மடிச்சு கட்டி ஆடிக்கிட்டு நிக்கிறாங்க. சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, அந்த சின்ன பசங்களும் நெத்தியில கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு, வேட்டியை கட்டிட்டு, வேட்டியை தொடைக்கு மேல கட்டிக்கிட்டு, இப்படி சின்ன பிள்ளைகளையும் அந்த தர்கா நிகழ்ச்சிகள்ல, நீங்க தர்காவை புனிதமாக நினைக்கிறீங்க, அதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த கந்தூரி ஊர்வலத்தை நீங்க பெருசா மதிக்கிறீங்க. சரி, ஒருவேளை நீங்கள் பெரிதாக மதித்தாலும் அதுல இவ்வளவு மார்க்கத்தை கேள்வி கூத்தாக்குறானே. மேலப்பாளையத்தில் ஒரு பெரியவர், முதியவர் ஆத்திரத்துல, என்னடா இவ்வளவு அநியாயம் பண்றீங்க, இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு மோசமா நடக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப கூட அங்க யாரும் திருந்துற மாதிரி இல்லை. அந்த பெரியவர் முன்னாடி இன்னும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஆடக்கூடியவனாகத்தான் இருக்கிறானே ஒழிய, அப்ப தர்கா நிகழ்ச்சி வந்த ஆட்டம், சினிமா பாடல் நிகழ்ச்சி என்றால் ஆட்டம், கல்யாண நிகழ்ச்சி என்றால் ஆட்டம், ஒரு சந்தோஷம்னு ஆட்டம், இப்படி முழுக்க முழுக்க ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம். ஆனா இது எந்த சமுதாயம்? இஸ்லாமிய சமுதாயம். எந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற அனாச்சாரங்களுக்கு அனுமதி இல்லை என்று அனாச்சாரங்களை இறுக சாத்தி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை உருவாக்கி காட்டினார்களோ அந்த முகமது நபியினுடைய கூட்டம் இன்றைக்கு இந்த அளவிற்கு தரிகட்டு போகிறது என்று சொன்னால்
பெற்றோர்கள் நாம தான் அந்த டிவியை பார்க்க அனுமதிச்சோம், நாம தான் அந்த பாட்டை பார்க்க அனுமதிச்சோம், நாம தானே இன்றளவு வீட்டுல டிவியை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதுப்படம் வந்தாலும் வீட்டுல குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஆளை நாம தானே இருக்கிறோம். டிவியில உட்கார்ந்து படம் பார்க்காட்டாலும் நம்ம பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்து, நீ போன்ல நீ விரும்பிய படத்தை பார்த்துக்க, நான் விரும்பிய நாடகத்தை பார்த்துக்கிடுறேன், நான் விரும்பிய படத்தை பார்த்துக்கிடுறேன் என்று முழுக்க அந்த திரைப்படத்திலேயே மதிமயங்கி போய் அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை நிஜ காட்சிகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் மாறி இஸ்லாத்தினுடைய கொள்கையவே குழி தோண்டி புதைக்கிறார்கள் என்று சொன்னால், இதுல பெற்றோர்கள் நாம் கவனித்திருந்தால், எப்போது நம்ம பிள்ளைங்கள்ட்ட இந்த தவறு வருகிறதோ அந்த தவறு வரக்கூடிய ஆரம்ப காட்டத்திலேயே நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சீர்திருத்தி இருந்தால், இது போன்ற அனாச்சாரத்திலிருந்து நம்ம மீன்கலாமே. ஏன் அல்லாஹ் மறுமையில் இதை கேட்க மாட்டானா? நீங்க தொழுதா மட்டும் போதும், நோம்பு வச்சா மட்டும் போதும், நீ சொர்க்கத்துக்கு போயிடுங்க, இப்படியா அல்லாஹ் சொல்லுவான்? நம்ம குடும்பத்துல ஒரு சில ஆட்கள் இப்படி போனாலும் எதற்காக நீ அவங்களை கவனிக்கல? எதுக்காக நீங்க அவங்கள மார்க் அடிப்படையில் வழி நடத்தல? ஒரு தீமை நடைபெறுகிற பொழுது அவங்க உங்களுடைய பொறுப்புக்கு கீழே தான் இருக்கிறாங்க. உங்க பொறுப்பிற்கு கீழ் ஒருவர் இருக்கிற பொழுது எதற்காக அந்த தீமையை தடுக்கவில்லை என்கிற கேள்வி உங்களுக்கு எனக்கு வந்தால் நம்ம மறுமையில என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? அப்ப இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் கவனமற்று போய் இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆரம்பத்திலலாம் இருந்துச்சு இது போன்ற அந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் வெறுமனே சிறுவர்கள் ஈடுபடுவாங்க, ஆண்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய பெண்களே அவங்களுடைய நிலையே ரொம்ப மோசமாக போய்விட்டது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் வந்த ஒரு வீடியோ, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டு மார்க்கத்தை பேண்டுறாங்களாம். முகத்தை முழுக்க மூடிக்கிட்டு ஒரு தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. புது படம் பார்த்துட்டு வெளியே வந்து அங்கே ரிவ்யூ கேட்பாங்கல்ல, படம் எப்படி இருந்துச்சு, ஹீரோவுடைய அந்த ஆக்ட் அந்த நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்கும் பொழுது நம்ம சமூகத்து பெண்கள், இஸ்லாமிய தீன்குல பெண்மணி தலை சூப்பரா நடிச்சாரு, அல்லாஹ் மறுமையில கேட்பான்ல, நீ தலைப்படம் பார்க்க முடியுங்க, தலை எப்படி நடிச்சாரு, தலையினுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சா என்று அதையெல்லாம் கேள்வி கேட்டு அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க நினைக்கிறோம் இல்ல. வந்து ரிவ்யூ கொடுக்கறாங்க. தலை இந்த படத்துல எவ்வளவோ படத்தை பார்த்திருக்கிறேன், இந்த படத்தை மாதிரி வேற எந்த படத்திலையும் நடிச்சது இல்ல. யாரு? இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள். அப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களே இந்த அளவிற்கு சினிமா மோகத்தில் அடிமையாகி போகிறார்கள் என்று சொன்னால், இளம் பெண்களுடைய வாழ்க்கை முழுக்க சினிமா மோகத்திலேயே போகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த சினிமாவில் என்ன படம் எடுக்கிறான், எதை நமக்கு சொல்லி கொடுக்கிறான்? முழுக்க ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் வன்முறைகளையும் கெட்ட விஷயங்களையும் இன்றைக்கு படமா நடிக்கிறான். அதை பார்த்துட்டு வந்து அதை சூப்பர்னு சொல்லக்கூடியவங்க, நான் இன்னைக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை படித்தேன், அதில் சொல்லப்பட்ட சட்டம் என்னுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது சொல்றமா? அடுத்தவங்க ஒரு தவறு செய்கிற பொழுது, ஏனப்பா இந்த தவறை நீ செய்கிறாய், எதற்காக நீ வரதட்சணை வாங்குகிறாய்? அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல ஆணத்தான மகர் கொடுக்க சொல்றான். நீ எதுக்கு வரதட்சணை வாங்குற? ஒரு குர்ஆனை படிச்சு இதை பேசி இருப்பாங்களா? அல்லது ஒரு மார்க்க சட்டங்களை பொது நபர்களுக்கு போய் சொல்லி இருப்பாங்களா? அல்லது தனிப்பட்ட எவ்வளவோ அநியாயங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக ஒவ்வொரு வீடா போய் நீங்க இப்படி நடக்காதீங்க, மார்க்கத்துக்கு மாத்தமா நடக்காதீங்க என்று பேசி இருப்பார்களா? அப்ப இவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் அந்த அநியாயத்தில் அவங்களும் ஒரு ஆளாக, அப்ப இந்த அளவுக்கு பெண்கள் மாறி போனால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இளம் பெண்களை எடுத்துக்கொண்டால், கல்யாணத்திற்கு முன்னாடியே அடுத்தவரோடு ஓடக்கூடியது ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிட்டா இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஓடி போயிட்டாங்கன்னு வைங்களேன், பெருசாத பார்த்தாங்க, ஊரே பெரிய தீமையாக பார்த்தது. அந்த குடும்பத்தாரையே என்ன இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வளர்த்திருக்கிறாங்களே என்று அந்த குடும்பத்தையே தூற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஒரே ஒரு பெண் ஓடியதையே பெரிதாக பார்த்தவங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க பாருங்க. யாரோ ஒருத்தனோடு ஓடி போயிட்டாங்களே என்று அதை பெருசா பேசினவங்க இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நாளுக்கு நாள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வா மாறி போகுது. யாருனே தெரியாது, ஒருத்தனோடு ஓடுவாங்க, கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பார்ப்பாங்க? புள்ள மேஜரா இருக்குதா, பையன் மேஜரா இருக்கிறானா, பாய் 2 பேரும் மேஜரா இருக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க எந்த ஒரு தடையும் போடாதீங்க, தேவைனா நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசி பாருங்க, உங்க பிள்ளை வந்தா நீங்க உங்க பிள்ளைய கூப்பிட்டு போயிடுங்க,
உங்க புள்ள வரலன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது, நீங்க தனியா போயிடுங்க. பேரண்ட்ஸ் அந்த டயத்துல, எம்மா நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்தம்மா, உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சம்மா, நீ கேட்ட எல்லாத்தையுமே வாங்கி தந்தம்மா, அதுதானே பிரச்சனை. போனை கேட்டுச்சு, போனை வாங்கி கொடுத்திய, அப்படி வாங்கி கொடுத்த நம்ம அந்த புள்ள போன்ல என்ன செய்யுதுன்னு பார்த்துருக்கிறோமா? ஆண்ட்ராய்டு போன் எதுக்கு? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு போன் எதுக்கு? யாரெல்லாம் இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பாக அடுத்தவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா பழக்கமும் எப்படி வந்துச்சு? எல்லாம் நம்ம வீட்டில் வந்து பழகக்கூடிய அந்த பழக்கமா? நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த போன் தான் காரணம். அந்த போன்ல ஃபேஸ்புக் வச்சிருக்கிறாங்க, அந்த ஃபேஸ்புக்ல எவனோ ஒருத்தன் நம்மளுடைய பிள்ளைக்கு அவன் ஃப்ரெண்டாக மாறுகிறான். ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக மாறி நம்ம பிள்ளைய நம்ப வச்சு எந்த அளவுக்கு, எனக்கு அத்தா தேவையில்லை, எனக்கு அம்மா தேவையில்லை, உடன் பிறந்த சகோதரன் தேவையில்லை, சகோதரி தேவையில்லை, அவன் தான் எனக்கு உசுறு, அவனோட தான் நான் போக போறேன், என் குடும்பத்துக்கு நான் போக விருப்பமே இல்லை என்ற போலீஸ் ஸ்டேஷன்ல எதிர்த்து பேசுதுன்னா எல்லாம் நம்ம பண்ணதான காரணம். நம்ம அந்த போனை வாங்கி கொடுத்தோம், போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல யாரோடு பேசிக்கிட்டு இருக்குது கவனிக்கிறது இல்ல, ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்ல யாரு நண்பர்கள் கவனிக்கிறது இல்ல. இன்னும் போன் எதுக்குங்க? போன் ரொம்ப எமர்ஜென்சி தேவை என்றால் அதற்குரிய அந்த தகுதியான அந்த விஷயத்தை கொடுக்கணும். தகுதிக்கு மீறி கேட்கறதை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசி வீட்டை விட்டு ஓடின பிறகு, படிதாண்டி சென்ற பிறகு, அங்க போய் என் மானம் போயிருச்சே, நீ இப்படி போயிட்ட, நான் எப்படி உயிர் வாழுவேன், அடுத்தவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன், என்ன நம்ம பேசினாலும் அது அந்த பிள்ளையினுடைய அந்த உள்ளத்துல பதியாது. ஏன்னா அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல என்ன வந்துருச்சு, எனக்கு என் குடும்பத்தார்களை விட இவன் தான் ரொம்ப முக்கியம் என்று அவனை பெருசாக நினைக்கிறது. ஆனா அவன் அயோக்கியனா இருப்பான், குடிகாரனா இருப்பான், ரொம்ப மோசமானவனா இருப்பான். பல படங்கள்ல பார்த்து எவ்வளவோ மோசமானவனை ஹீரோயின் திருத்தி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் அவனை திருத்தி காட்டி விடுவேன். நம்மள்ட்ட வீரவசனம் பேசிட்டு கடைசியில் எத்தனை பேர் வாழ்க்கை இழந்து வந்து நின்றார்கள், எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள். பெற்றோரை உதறி தள்ளிவிட்டு அடுத்தவனோடு ஓடிய பெண்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடக்கலையா? மேட்டுப்பாளையத்தில் இதே போல ஒரு முஸ்லீம் சமூகத்தை, நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வேற ஒருத்தனோடு பழக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த நட்பு ரொம்ப அதிகமாக போய் மேட்டுப்பாளையத்தை தாண்டி இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் போய் துண்டு துண்டாக வெட்டி போட்டு அந்த குழந்தையை எரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இது போன்று கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோமா? நம்ம நம்மளுடைய பிள்ளையினுடைய பழக்கம் எப்படி இருக்குது? நம்ம பிள்ளைங்களும் யாரிடத்துல நண்பர்களாக தோழிகளாக இருக்கிறாங்க, அந்த தோழியினுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சிருக்கிறோமா? அப்ப இது எதையுமே கவனிக்காமல் நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படி வழி நடத்தினோம் என்று சொன்னால், அப்ப நாம எப்படி மார்க் அடிப்படையில் நம்ம பிள்ளைங்களை உருவாக்க முடியும்? இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம பிள்ளைங்களை உருவாக்க முடியும்? இது ஒரு புறம் நம்முடைய சமுதாயம் வழிகெடுகிற பொழுது நம்ம கவனிக்காம இருக்கிறோம், பொறுப்பு இல்லாம இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற பசங்க எவ்வளவோ போன்ல முழுக்க முழுக்க கேம், பஸ்ல ஏறி உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் போகணும்னு வைங்க, டைம் பாஸுக்கு அவனுக்கு ஒண்ணு வேண்டாம், காதுல ஹெட்செட்டை மாத்திட்டு ஏதாவது ஒரு கேமை எடுத்துட்டு குரூப் கேம் எடுத்துக்குவான். பின்னாடி வர்றான், அழுறா அழுறா, என்னடா பின்னாடி வர்றான் அழுறா, பஸ்ல தானே உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா சீட்ல தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க, திடீர்னு வர்றான அழுறாங்கிறான, என்னன்னு பார்த்தா போன்ல எல்லாம் குரூப் கேம் விளையாண்டுட்டு அழுறா சுடுறா, அதை எடுறா இதை எடுறா. இப்படி நாம முழுக்க முழுக்க இதிலேயே அடிக்ட் ஆகி போனோம் என்றால் நமக்கு மார்க்க சிந்தனை எப்படி இருக்கும், சமூக சிந்தனை எப்படி இருக்கும்? அப்ப மார்க்க சிந்தனை இல்லாமல், சமூக சிந்தனை இல்லாமல் இப்படியே நம்மளுடைய பிள்ளைகள் உருவாக்கப்படுவது இது மறுமை நாளில் நமக்கு எதிராகத்தான் வந்து நிற்கும். அதனால தான் நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுகிறான். அதிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா ரொம்ப நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையை தராம இருந்தார். பிள்ளையை தராமல் ரொம்ப தள்ளாத வயதில் இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், ஜக்கரியா இது நாதா ரப்ப, ஜக்கரியா தன்னுடைய இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார், ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தன்னந்தனி நபராக விட்டு விடாதே, வாரிசு இல்லாமல் என்னை நீ விட்டு விடாதே, அந்த ஹைருல் வாரிசீன், நீ எல்லா நபர்களுக்கும் வாரிசு, பிள்ளை தருவதில் நீ தான் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வச்சு, இறைவா எப்படியாவது எனக்கு குழந்தையை கொடுத்துரு, அல்லாஹ்விடத்தில் நம்பி துஆ செய்கிறார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம், அங்கீகரித்தோம். வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா என்கிற ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அபு அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா,
அவருடைய மனைவியை அவருக்கு ஒரு சிறந்த ஒரு மனைவியாக ஆக்கி வைத்தோம். பிள்ளையையும் அல்லாஹ் கொடுத்து அந்த பிள்ளையை இறைவனுடைய தூதராகவும் தேர்வு செஞ்சு ஒரு சிறந்த மனைவியையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு அடுத்து சொல்லுகிறான், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். இதுல அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், அவங்களுடைய மனைவியை எடுத்துக்கொண்டாலும், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், எதுவெல்லாம் நன்மையான காரியங்களோ அந்த நன்மையான காரியத்தில் போட்டி போட்டு செய்வார்கள். இன்னைக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயத்துல குடும்பத்தோடு நம்ம நிக்கிறோமே, தீமையான காரியங்கள்ல குடும்பத்தோடு நிக்கிறோமே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய மனைவியையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வே புகழாரம் சூட்டுகிறான், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ யதுஊன ரகபா வ ரஹபா, அச்சத்திலேயும் கவலையிலேயும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான், வ கானு லனா ஹாஷிஈன், அந்த குடும்பமே முழுக்க முழுக்க என்னை அஞ்சி நடக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படிப்பட்ட பிள்ளையை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. குடும்ப தலைவரை எடுத்து கொண்டாலும் எந்த ஒரு கெட்ட பேர் இல்லை, இறைவனுக்கு அஞ்சிய நபராக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாலும் இறையச்சத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே. எதுக்கு இந்த வரலாறு சொல்லப்படணும்? தள்ளாத வயதுல பிள்ளையை கொடுத்துட்டு அதற்கடுத்து அவங்க தன்னுடைய பிள்ளையை சீர்படுத்தி வளர்த்தாங்க, இறையச்சத்தோடு வளர்த்தாங்கன்னு சொல்றானே. இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மார்க்க அடிப்படையில் வழி நடத்தினார்கள். அப்ப இது போன்று நாம் வழி நடத்தினோம் என்று சொன்னால் நாம் மறுமை நாள் அல்லாஹ்வுடைய விசாரணையில தப்பிக்கலாம். நம்ம பிள்ளையை ஒழுங்கா வழி நடத்தினா அல்லாஹ் நம்மளிடத்துல கேட்கிற பொழுது, இறைவா நான் என்னுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், இன்னும் மார்க்கத்தை படிப்பதற்குரிய வாய்ப்பையும் ஏற்பாடு செய்தேன், எங்கெல்லாம் என்னுடைய பிள்ளை தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதோ, சூழல் வருகிறதோ, அதிலெல்லாம் என்னுடைய பிள்ளையை வழிநடத்தக்கூடியவனாக இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம பதில் சொல்லி விடலாம். ஒருவேளை இதுல நாம சரியா இல்லைன்னு வைங்க, ஒரு பக்கம் அதே தீமையில் வளரக்கூடிய பிள்ளைகள் அவங்க இளைஞரா மாறிடுவாங்க, நாம தள்ளாத நிலையில போயிடுவோம். இப்படி தள்ளாத நிலையில போன பிறகு அத்தான்னு நம்மளை கவனிப்பாங்களா? அம்மாவுக்கு நம்ம பணிவிட செய்யணுமேனு கவனிப்பாங்களா? நம்ம தான் ஒன்னும் சொல்லி கொடுக்கலையே, மார்க்க விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. அப்ப மார்க்க விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்த்தால் இந்த உலகத்துல முதுமையினுடைய காலத்திலேயே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நாம தள்ளாத நிலையிலேயும் என் பிள்ளை எனக்கு உதவாம போயிட்டானே, என் பிள்ளை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், அவனுக்காக நான் எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டேன், அவன் என்னை கவனிக்காம இருக்கிறானே, எனக்குள்ள தேவையை நிறைவேற்றாதவனா இருக்கிறானே, அப்ப நம்ம ஒப்பாரி வச்சு என்ன பலன்? எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே, அப்ப அழுது என்ன பயன்? அப்ப ஆரம்பத்திலேயே நாம் நம்முடைய பிள்ளைகளை தருத்தீப்போடு வளர்த்து விட்டால், ஒழுக்கத்தை சரியாக சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து வளர்த்து விட்டால், நாம் முதுமையானாலும் நம்முடைய பிள்ளைகள் நாம் அவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை, அவங்களா நம்மளை கவனிக்க ஆரம்பிப்போம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். நம்ம பிள்ளை நமக்கு வழிகாட்டுவான். நம்ம பிள்ளை சில நேரங்கள்ல நாம ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் சரி, நம்ம அம்மாவை சீன்னு சொல்லக்கூடாது, அத்தாவை சீன்னு சொல்லக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, உன்னுடைய பெற்றோர்களை வெறுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என் பிள்ளை அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறான், என்னை வெறுக்காம இருக்கிறான், என் மேல அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கிறான், என் மீது பாசம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நாம் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாய் போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால், இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, அவனுடைய அத்துணை நல்ல காரியங்களும் முடிந்து விடும், மூன்றே நல்ல காரியத்தை தவிர. நம்ம மௌத்தாயி போனாலும் 3 நல்ல காரியம் அது நாம இறந்த பிறகு நமக்கு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுல முதலாவது சொன்னாங்க, அவ் மின் சதகத்தின் ஜாரியா, ஒருவன் நிரந்தர நன்மை தர்ற மாதிரியான சதக்கத்துல் ஜாரியாவாக தர்மம் செய்து விட்டு போனால் அவன் இறந்தாலும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அடுத்து, ஒருவன் பயனுள்ள கல்வியை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாம்னா, வயில்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒருவனுக்கு இறைவன் மார்க்க கல்வியை கொடுத்து அதை அடுத்தவனுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் சொல்லி கொடுத்துட்டு போனாம்னா அவன் மௌத்தாய் போனாலும் அதனுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கும். இன்னொன்று அதுல குறிப்பாக சொன்னார்கள், அவ் வலதின் சாலிகின் யதுஉ லஹு, ஒருவனுடைய சாலிகான குழந்தை அவன் இறந்த பிறகும் அந்த தன்னுடைய பெற்றோருக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்களே, அந்த அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த துவா நம்ம மௌத்தாய் போனாலும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களே. அப்ப அவ்வளவு பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்கணும்னா
தள்ளாத பருவத்தில் நமக்கு உயிர் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து அதுல நாம சிரமப்படாம இருக்கணும்னா அந்த பிள்ளைங்களை ஆரம்பத்திலேயே சரியாக வளர்த்து விடுங்கள். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தினுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுத்து விடுங்கள். நாம மௌத்தாய் போனாலும் நமக்காக நம்முடைய பிள்ளை ஒவ்வொரு தொழுகையிலேயும் கையேந்தக்கூடிய அளவுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதையும் நம்ம ஆரம்பத்திலேயே செய்து விட்டால் 5 வளையாதது 50 வளையாது. ஆரம்பத்தில் பசுமரத்தாணி போல சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்துணையும் அவங்களுடைய உள்ளத்துல நங்கூர மாதிரி பதியும். அப்ப சின்ன வயசுலேயே நாம நம்முடைய பிள்ளைகளை சரியாக பொறுப்புணர்வோடு வளர்த்து விட்டால் அவங்க நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விடுவார்கள். நாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்திலேயும் எந்த சிரமங்களும் இல்லாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சிறப்பாக அமைத்துக் கொண்டு நம்முடைய குடும்ப விஷயங்களிலேயும் இது போன்ற மார்க்க தகவலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் நமக்கு இந்த உலக வாழ்வும் சிறப்பாக அமையும், மறுமை வாழ்வும் சிறப்பாக அமையும், இந்த இரு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமையக்கூடிய இது போன்ற நல்ல விஷயத்துல நாம் ஒவ்வொருவரும் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.